நாட்டின் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பிரதமர் தலைமையில் நடைபெற்ற தேர்வுக்குழு கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் எதிர்ப்பை மீறி ஞானேஷ்குமார் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். நாட்டின் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்களை பிரதமர், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோர் அடங்கிய குழு தேர்வு செய்து வந்தது. இந்நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு தேர்வுக்குழுவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பதிலாக மத்திய உள்துறை அமைச்சரை நியமித்து மத்திய அரசு சட்டத்திருத்தம் கொண்டு வந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மற்றும் தனியார் அமைப்புகள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வரவுள்ளது. இந்நிலையில் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமாரின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இதனால் புதிய தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்ய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் நேற்று தேர்வுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்போது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதால் மனு மீதான விசாரணை முடியும் வரை புதிய தேர்தல் ஆணையர் நியமனத்தை ஒத்திவைக்குமாறு ராகுல் காந்தி எழுத்துப்பூர்வமாக தெரிவித்தார். இதனை பிரதமர் மோடி தலைமையிலான தேர்வுக்குழு ஏற்க மறுத்தது. 30 நிமிடங்கள் மட்டுமே நடைபெற்ற தேர்வுக்குழு கூட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்ட 5 பேரில் ஒருவரை தலைமை தேர்தல் ஆணையர் பதவிக்கு பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித் ஷாவும் தேர்வு செய்தனர். இதன்படி தலைமை தேர்தல் ஆணையராக தற்போது தேர்தல் ஆணையராக உள்ள ஞானேஷ்குமாரை நியமிக்கும் தேர்வுக்குழுவின் முடிவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். கேரளாவிலிருந்து கடந்த 1988ஆம் ஆண்டில் IAS அதிகாரியாக தேர்வு செய்யப்பட்ட ஞானேஷ்குமார் நாடாளுமன்ற விவகாரத்துறை செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளார். மத்திய அமைச்சர் அமித் ஷா நிர்வகித்து வந்த கூட்டுறவுத்துறையின் செயலாளராக பணியாற்றிய பின் ஞானேஷ்குமார் ஓய்வு பெற்றார். வரும் 2029ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி வரை இந்திய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் நீடிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹரியானாவிலிருந்து 1989ஆம் ஆண்டில் IAS அதிகாரியாக தேர்வு செய்யப்பட்ட விவேக் ஜோஷியை தேர்தல் ஆணையராக குடியரசுத் தலைவர் நியமித்துள்ளார். முன்னதாக தேர்தல் ஆணையர் நியமன சட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருப்பதால் அதுவரை தேர்வுக்குழு கூட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியும் கோரிக்கை விடுத்திருந்தது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் அபிஷேக் மனு சிங்வி, புதிய தலைமை தேர்தல் ஆணையர் தேர்வு விவகாரத்தில் மோடி அரசு ஈகோவை கைவிட்டு காங்கிரசின் கோரிக்கையை ஏற்க வேண்டும் என்றார். தேர்வுக்குழுவிலிருந்து தலைமை நீதிபதியை நீக்குவது என்பது சுதந்திரமாக செயல்பட வேண்டிய குழுவை அரசு தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ள விரும்புவதாகவே உணரப்படுவதாகவும் இதில் வெளிப்படைத்தன்மை மட்டுமே தேவை என்றும் அபிஷேக் மனு சிங்வி கூறினார்.